எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ஊருக்கு தாங்க வந்திருக்கேன். எங்கள் ஊருக்கு. ஊரில் வந்து அவ்வா தாத்தாவெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12:30 பஸ்ஸுக்கு போகலான்னு வந்தால் பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் எங்கள் செல்வி அம்மாவும் மல்லிகைப்பூ தோட்டம் இருக்குது. அங்கே சித்தி அம்சகாந்தி சித்தி அப்புறம் அண்ணமண்டாடி சரிதா இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி அவங்கள பார்த்துட்டு மல்லிகைப்பூ தோட்டம் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு எங்கள் சித்தப்பா ஆர்எம்டிசி டிரைவராக இருக்கார். சித்தப்பா தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க புது வீடு. இங்கே பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்குங்க. கோயிலுக்குன்னு நானே வந்ததில்லைங்க. நல்லாயிருக்கும் கோயில். இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு கோயிலை காமிக்கிறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயேவும் இன்னொரு சித்தப்பா அவங்க இடம். இது வந்து பிளாட் போட்டு வச்சுருக்காங்க விற்கிறதுக்காக. இந்த வேப்பமரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் ஃபுல்லாக இன்னொரு சித்தப்பா அவங்க ஓசூரில் இருக்காங்க. சித்தப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பி. பெரிய சித்தப்பா ஃபஸ்ட்டு, 2வது பார்த்திங்கன்னா செல்வி அம்மா அவங்க. சித்தப்பா இல்லை, இறந்து போயிட்டார். அப்புறம் 3வது சித்தப்பா தான் ஓசூரில் இருக்கார். 4வது சித்தப்பா ஆர்எம்டிசி டிரைவராக இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பாடு டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை சாப்பிட்ருச்சு அண்ணன் பொண்டாட்டி. சித்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட சொன்னாங்க. இல்லைம்மா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் இந்த வேகாத வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. வெயில் சுட்டு எரிக்குதுங்க, நிற்க முடியல, அந்தளவுக்கு அனலாக இருந்துச்சு. இந்த வேப்பமரம் இருக்க போய் நிழல்ல உட்காந்து சாப்பிட்றாங்க. மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்தாச்சு. செல்வி அம்மாவங்க மல்லிகைப்பூ தோட்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ சீசன் அப்படி கூத்து குலுங்குது எல்லார் தோட்டத்துலேயுமேவும். ஆனால் அம்மாவங்க தோட்டத்தில் மல்லிகைப்பூ இல்லைங்க. ஏன்னா காரணம், அந்த மல்லிகைப்பூ செடி வந்து செடி தாங்க பெரிய செடியாக வளர்ந்துருக்கு. ஆனால் பூ அரும்பு எதுவுமே இல்லை. அதனால தான் கவாத் பண்ணி விடுறாங்க. கவாத் பண்ணி விட்டாச்சுன்னா அடுத்து களை வெட்டி உரம் வச்சு மருந்தடித்தோம்னா அப்புறம் அரும்பு வச்சு பூ வரும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள் வெறும் கொலையாதேங்க இருக்குது. செடி தான் 4 வருஷத்துக்கு வளர்ந்துருக்கு. பூவும் ஒன்றும் காணோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பெரிய வளர்த்தி இருக்குது செடி. அந்தளவுக்கு பெரிய செடியாக இருக்குது. பச்சை பசேர்னு பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இதுதான் மல்லிகைப்பூ செடி. நல்லா பார்த்துக்கங்க. ஒரு அரும்பு கூட இல்லைங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக பகுதி இது கவாத் பண்ணி விட்டுட்டாங்க. இன்னும் பகுதி இருக்காங்க. நாளைக்கு வந்து பாக்கி கவாத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த கவாத் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அள்ளி ஒரு ஓரமாக போட்டு விட்டோம்னா காஞ்சதுக்கப்புறமா தீ வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செல்வி அம்மா பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன்னு இந்த ஜூஸ் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரசனாவா அந்த பொடி வாங்கி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை கலந்து கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னேன். அது கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வேலை செய்கிற சித்தி அண்ணன் பொண்டாட்டி அவங்களும் குடிக்கட்டும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. மல்லிகைப்பூ தோட்டம் பார்க்க பார்க்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேருன்னு கலந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மஞ்சள் கலராக இருக்குது. நல்லா இருந்துச்சு குடிக்க. இந்த வெயிலுக்கு தண்ணி தாகம் தாங்க அதிகமாக எடுக்குது. தண்ணி அதுவும் ஊர் பக்கம் வந்தால் தான் தண்ணி தாகம் எடுக்குது. இங்கே தேனியில் இருந்தால் தண்ணியே தவிக்க மாட்டேங்குது. எந்த வெயில் அடித்தாலும் நம்ம வெளியில் அங்கங்கே போனால் தான் தண்ணி தாகம் அடிக்குது. நல்லா கலந்துட்டாங்க பாருங்கள். இதில் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டோம்னா கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு குடிச்சிடலாம். இப்போ சித்தியும் சாப்பிட்டாங்க, அம்சகாந்தி சித்தியும். ஜீனியெல்லாம் போட தேவையில்லையாங்க, அதுலேயே எல்லாமே இருக்கும் போல் இருக்குது. அந்த பவுடரை மட்டும் போட்டு கலந்தால் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நம்ம இந்த மாதிரியெல்லாம் வாங்கி நம்ம கலந்து குடித்ததும் இல்லை. வேலை செய்யும்போது தண்ணி தாகத்துக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அம்மா எல்லாருக்குமே சேர்த்து கலக்கிட்டாங்க. இப்போ கலந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. வாங்க நீங்களும் குடிக்கலாம். ரசனா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். மஞ்சள் கலராக ஆரஞ்சு கலராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. வாய் வச்சு குடித்தேங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மோது கொடுத்தாங்க. ஏம்மா இப்படி நான் வாய் வச்சு வேறு குடிச்சிட்டேன் அப்படின்னு. நம்ம வீட்டு அளவு குடிக்கிறனால என்ன இருக்குது, மற்றவங்களுக்கு தான் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. செல்வி அம்மா எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பாசமாக இருப்பாங்க. எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடவே இருந்து எல்லாமேவும் அம்மா தான் பார்த்தது. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஃபோட்டோவை பார்த்து தாங்க தெரியும். இந்தளவுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு நாள் கேட்டேன் அம்மாட்ட. ஏன்னா அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கவாத் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மல்லிகைப்பூ செடியில் இருக்கிறதெல்லாம் சுற்றி ஃபுல்லாக அப்படியே கவாத் பண்ணி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அள்ளி போடுவாங்க சித்தியும் அண்ணன் பொண்டாட்டி அந்த பிள்ளைய 2 பேர்.
இப்போ பார்த்தீங்கன்னா, செல்வி அம்மா அவ்வளோ வேலை செஞ்சவங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா, சித்தப்பா இறந்து போயிட்டாருங்க, உடம்பு முடியாம. தங்கச்சி, தம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு, 2 பையன். அப்ப தம்பி 2 பேரும் சின்ன சின்ன பசங்க. தங்கச்சிங்களும் சின்ன சின்ன பிள்ளைக. பிள்ளைகள வளர்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வேலைக்கு அப்படியே ஒரு நாள் வீட்ல இருக்க மாட்டாங்க. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு, யாரோட உதவியும் இல்லாம, எத்தன பேர் சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க எல்லாரும் இருந்துமேவும், எந்த உதவியுமே இல்லாம, தனி ஆளா இருந்து 4 பிள்ளைகள படிக்க வச்சு, எல்லாரையுமே கல்யாணம் பண்ணி, பேரன் பேத்தி எடுத்து, நல்லது கெட்டது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பிங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும். பெரிய தம்பி ஃபாரின்ல இருக்காரு. கல்யாணம் ஆகி ஒரு பாப்பா இருக்குங்க. சின்ன தம்பி ஓசூரா, மங்களூரா தெரியல. அங்க வெளியில இருக்காங்க ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அப்புறம் ஒரு தங்கச்சி கோயம்புத்தூர்ல இருக்கு. அந்த பிள்ளைக்கு 2 பொம்பள பிள்ளை. இன்னொரு தங்கச்சி பக்கத்திலேயே இருக்காங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, ஒரு பையன். எல்லாரையும் பிரசவம் பார்த்து நல்லது கெட்ட விசேஷம் விட்டு கொடுக்காம எல்லாம் செஞ்சு எடுத்து அந்த அளவுக்கு பார்த்து, இப்போ பேத்தியும் கூட வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ வேலை செஞ்சவங்க இப்போ அவங்கனால முடியல. ஏன்னா கர்ப்பப்பை எடுத்து உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறனால வேலை செய்ய முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓடி ஓடி உழைச்ச கட்ட இப்போ வேலை செய்ய முடியலன்னு அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. இன்னும் நான் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாதிக்கிறது? இன்னும் வயசு எங்கே இருக்குது? இப்பயே வீட்டில் உட்காந்து என்ன செய்யன்னு அவ்வளோ புலம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆளு சம்பளத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிவிட்டு தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் களை எடுக்கிறதுக்கு தனியா பேசி விடணுங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேலையாட்களவே விட்டோம்னா நம்ம என்ன செய்கிறது? அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள் என்னால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்புனாங்க. இன்னும் வேலை செஞ்சு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதும்மா அப்படின்னு சொன்னேன். உடம்ப பாருங்க. இப்போ தான் தம்பி, தங்கச்சி எல்லாரையுமேவும் நல்லபடியாக படிக்க வச்சு அவங்கவங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணி கரை சேர்த்துட்டீங்க. நிம்மதியா நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இப்போ உட்கார்ற வயசா, வேலை செஞ்சு இன்னும் சின்னஞ்சிறுசா இருக்காங்க. அவங்கவங்கள ஆளாக்கி விடணும் அப்படின்னு அவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்காங்க. முதல்லைலாம் யாருமே மதிக்க மாட்டாங்க. யாரும் கண்டுக்கிறாம இருந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வழிய வந்து பேசி அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து ஒண்ணொண்ணு விட்டு குடுக்காம செய்றாங்க. எங்க செல்வி அம்மாவ பார்த்து. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பிள்ளைகள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயுமே பணம் தாங்க பேசுது. சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யார் எத்தன பேர் இருந்தாலும், நமக்கு கொடுத்து உதவ போறதில்ல. நம்ம கையில இருந்தா தான் நமக்கு உதவும். வைராக்கியமா பிள்ளைகள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, இப்ப எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு பிள்ளை நர்சிங் முடிச்சிருக்குங்க. நர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சின்ன தங்கச்சி. பெரிய தங்கச்சி படிச்சுட்டு வேலைக்கு போகலாம். அவங்க வீட்டுக்காரரு, "நீ வேலைக்கெல்லாம் போ வேண்டாம்ப்பா" அப்படின்னு. அந்த பிள்ளை 10த் +2வோ முடிச்சிருக்கு. வீட்ல இருந்து பிள்ளைகள பார்த்தா போதும் அப்படின்னு, அ பெரிய தங்கச்சி வீட்ல இருந்து பிள்ளைகள பார்த்துக்கிட்டு இருக்குங்க. எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கை அமைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கவும், இப்போ சொந்த பந்தம் எல்லாருமே தேடி வர்றாங்க. உறவுகள் கூட பாருங்க, நம்ம நல்லா இருந்தா தான் நம்மள தேடி வர்றாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? எங்கேயும் பணம் தாங்க பேசுது. கஷ்டப்படும்போது வராத உறவுகள், நல்லா இருக்கும்போது வந்து எதுக்கு? அப்படிதாங்க உலகமே இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஏற்பட்டது தான். கவாத் பண்ண செடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, சித்தியும் அண்ணன் பொண்டாட்டி சரிதா 2 பேரும் அள்ளி போடுறாங்க. சித்தப்பா பார்த்தீங்கன்னா, பக்கத்தில சித்தப்பாவுங்க 4 பேரு கூட பிறந்தவங்க. தண்ணி கட்டிட்டு இருந்தாரு பக்கத்தில தண்ணி பாய்ச்சிக்கிட்டு. வேலைய முடிச்சுட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. கொஞ்சம் நேரம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. இவரு தான் மூத்தவரு. சித்தப்பா தான் மூத்தவரு. அதுக்கப்புறம் 2வது இப்ப பேசினேன் பார்த்தீங்களா, செல்வி அம்மா வீட்டுக்காரரு. 3வது இந்த காலி இடமா இருக்கு பாருங்க, இவர் ஓசூர்ல இருக்காரு. 4வது வீடு கட்டியிருக்காரு பாருங்க, எங்க செந்திலப்பா. அவர் 4வது. மொத்தம் 4 பேருங்க அண்ணன், தம்பி. 4 பேரும் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்பாங்க. 4 பேரும் அண்ணன், தம்பி, அண்ணன் தம்பி பிள்ளையே அவ்வளோ ஒத்துமையா இருப்பாங்க. இந்த மாரி தாங்க இருக்கணும் குடும்பம்னா. விட்டு குடுக்காம நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய். நன்றி. வணக்கம்.